சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடக ராசிக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆடி மாசத்துல கடகராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க கஷ்டப்படக்கூடாது, மத்தவங்க வருத்தப்படக்கூடாது, மத்தவங்களோட கண்ணீருக்கு நம்ம காரணமா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சே இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத ஒரு சில இழப்புகளையும் இவங்களே தேடி போய் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க நேர்மையானவங்களா இருப்பாங்க. மத்தவங்க மேல எந்த ஒரு சூழல்லையும் இவங்க பொறாமப்படவே மாட்டாங்க. அவன் வளர்ந்துட்டானே, அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு இவங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா அதை பார்த்து இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா இவங்க வாழ்க்கையில வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்பவாவது ஒரு முறை தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற வாய்ப்புகளையும் இவங்க மத்தவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு இவங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து வேதனைகளோடயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு குடும்பத்தோட மூத்த குழந்தையா இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தம்பி தங்கைகளுக்காக தியாகம் பண்ணிட்டு இவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில கடகராசிக்காரங்க நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்காம கைகள்ல இருந்த கொஞ்ச நெஞ்ச சொத்துக்களையும் தம்பி தங்கைகளுக்காக இழந்துட்டு இப்போ கூலி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் நிறைய தியாகங்களை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சமீப காலமா கிரகங்கள் நிறைய வேதனைகளை மட்டும்தான் கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கடந்த 12 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்பவே மோசமான ஒரு சூழல்களை எல்லாம் இந்த 12 மாசத்துல சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது கடந்த 12 மாதங்கள்ல பெரும்பாலான கடகராசிக்காரங்க வேலை செய்யற இடங்கள்ல வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க, தேவையில்லாத அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல வீண் பழிகளை சுமந்து அது மூலமா வேலையை விட்டு நின்று இருப்பாங்க. அதுவே சொந்தமா தொழில் செய்யறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவிலான பண நெருக்கடிகளை இந்த 12 மாதங்கள்ல சந்திச்சிருப்பாங்க. தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாம தொழிலை கைவிட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழலை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில கடகராசிக்காரங்க தொழிலை தொடர்ந்து நடத்தணுமே அப்படிங்கிறதுக்காக கடன் மேல கடன் வாங்கி கடனாளியா மாறக்கூடிய ஒரு சூழலையும் கடந்த 12 மாதங்கள்ல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. போதாக்குறைக்கு கடந்த 1.5 வருஷங்கள்ல இவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கண்டிப்பா ஏதாவது வகையில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். சிறுக சேர்த்த பணத்தை எல்லாம் மருத்துவமனைக்கே செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். திடீர் விபத்துக்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த விபத்துக்கள் மூலமா ஒரு சில கடகராசிக்காரங்க முடங்கியும் போயிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா கைகள்ல இருந்த 1-2 சொத்துக்களையும் விற்பனை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கும் ஒரு சில கடகராசிக்காரங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த 1.5 வருஷங்கள்ல கடகராசிக்காரங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழக்க கூடாதோ அது எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சமீப காலத்துல ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு சின்ன மாற்றங்கள், சின்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். குறிப்பா ரொம்ப காலமா வேலை தேடிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு கடந்த 2-3 மாசத்துல ஓரளவுக்கு சிறப்பான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். திருமணமாகாம தவிச்சிட்டு வந்த கடகராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கடந்த 2-3 மாதங்கள்ல கண்டிப்பா கூடி வந்திருக்கும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சமீப காலமாவே பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வாய்ப்புகளை நழுவ விட்டுறாம கெட்டியா புடிச்சுக்கிட்ட ஒரு சில கடகராசிக்காரங்க வேதனைகள்ல இருந்து மீண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் கடகராசிக்காரங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா, அதிர்ஷ்டங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது பண நெருக்கடியால சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கும் குடும்ப பிரச்சனைகளால மன அழுத்தங்களை சந்திச்சு வரக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கும் ரொம்ப பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆடி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ண போறார். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் தனஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சிறப்பான பணவரவை எதிர்பார்க்கலாம். பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. தொழில் நடக்குதோ இல்லையோ, வேலைக்கு போறீங்களோ இல்லையோ, உங்க கைகள்ல ஏதாவது ஒரு வகையில பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும்.
எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இது அஷ்டம சனி காலம் அப்படிங்கறதால நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி, சனி பகவான் தொடர்ச்சியா தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பார், நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். தொழில்ல ஒரு மந்த நிலைமை அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். வியாபாரத்திலையும் பெரிய அளவுல முன்னேற்றங்கள், பெரிய அளவுல லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. ஆனா தனஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 2வது வீட்டுல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால பண வரவு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். என்னையா நீ தொழில் சரியா நடக்காது அப்படிங்க, வியாபாரத்துல மந்த நிலைமை இருக்குங்க, அப்புறம் எப்படியா பணம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல மறைமுக வருமானங்கள் அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கலாம், தாய் தந்தை மூலமா வருமானங்கள் கிடைக்கலாம், தாய் தந்தையோட சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வருமானங்கள் வரலாம். ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா கூட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 2வது வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் 2வது வீட்டிலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகளும் முழுமையா முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆடி மாசத்துல படிப்படியா விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு சிறப்பான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்துக்கிட்ட இருந்து நல்ல விதமான மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை அனுசரிச்சு போவாங்க. இதெல்லாம் விட முக்கியமா குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு நாட்களா உங்களுக்கு இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே முழுமையா விலகி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சூரிய பகவான் கடகராசிக்கு தனாதிபதியாவே இருந்தாலும் அவர் ஒரு நெருப்பு கிரகம் அப்படிங்கறதால இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு நிறைய முன்கோபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம், வெறுப்பு அப்படிங்கிறது உண்டாகும். இந்த கோபத்தாலேயே ஒரு சில இழப்புகளை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த ஆடி மாசத்துல ஏற்படலாம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த ஆடி மாசத்துல கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை எந்த காரணத்தை கொண்டும் பேசாதீங்க. குடும்பமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாவே இருந்தாலும் சரி, வார்த்தைகளை ரொம்பவே கவனமா பேசுங்க. நிதானமா இருக்க முயற்சி பண்ணுங்க. முக்கியமா உங்க வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது நீங்க அவசரப்பட்டு பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவங்களோட மனசை காயப்படுத்தும் அப்படிங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா தொழில் அல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம சனி ஒரு சில நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னாலும் இந்த ஆடி மாசத்துல செவ்வாயும் குருவும் ஒன்னா இணைஞ்சு உங்க ராசிக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில சஞ்சாரம் பண்ற காரணத்தால தொழில் ரீதியா சிறப்பான லாபங்களை எதிர்பார்க்கலாம். முக்கியமா உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் குருவோட இணைஞ்சு லாபஸ்தானத்துல இருக்கும்போது கண்டிப்பா தொழில் விருத்தியை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, தொழில் சம்பந்தமா சனி பகவான் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே வருவார். ஆனா குருவும் செவ்வாயும் ஒன்னா இணைஞ்சு அந்த நெருக்கடிகளை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால இந்த ஆடி மாசத்துல தொழில் சம்பந்தமா உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி, அந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளையும் ரொம்ப சுலபத்திலேயே நீங்க கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளே வராது, நெருக்கடிகளே வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நம்பாதீங்க. ஏன்னா இது அஷ்டம சனி காலம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. ஆனா மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கிற காரணத்தால பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைச்சு நீங்க பிரச்சனைகளை ரொம்ப அசால்ட்டா கடந்து வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால பெரிய அளவுல புதிய முயற்சிகள் எதுலையுமே இறங்காதீங்க. பெரிய அளவுல முதலீடு செய்யறதா இருந்தா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யுங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, இருக்கிற தொழிலை விரிவாக்கம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களையும் ரொம்பவே நிதானமா யோசிச்சு அதுக்கப்புறமா செயல்படுத்துங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நெருக்கடிகளை தாண்டி வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.